நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு சசிகலாவை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்தபடி தீர்ப்பு வெளியானதா என்பதை பற்றி முதலில் சுருக்கமாக பார்த்துவிடலாம். அதிமுக மேல்முறையீடு வழக்கு செய்த பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட 11 வழக்குகள் தோல்வியடைந்து கடைசியாக மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தொடங்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் கடந்த 20/4/2023 அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்று அங்கீகரித்தது. ஆனால் இதன் மூலமாக இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி வசம் உள்ளது என்றும், அதே சமயம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தொடர்ந்து அதிமுகவின் கொடி, பெயர், லெட்டர் பேடு சின்னங்களை பயன்படுத்தி வருகிறார். இதனால் அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாது என்று இடைக்கால தடையும் விதித்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வழக்கை விசாரிக்காமல் மேல்முறையீடு செய்த அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா என்ற வழக்கை மட்டும்தான் இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் அமர்வில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்தது. ஆனால் கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தலாம் கூடாது என்ற எந்த ஒரு அறிவிப்பையும் நீதிமன்றம் வெளியிடவில்லை. மாறாக அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டது, அதற்கான ஆதாரங்கள், எதற்காக நீக்கப்பட்டது என்ற முக்கியமான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாத நிலையில் இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக 11 வழக்குகள் தோல்வி கண்ட நிலையில் மீண்டும் ஒரு வழக்கில் மிகப்பெரிய ஒரு சோதனையாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிடாமல் அதிமுக 2024 வரை பன்னீர்செல்வம் தான் ஒருங்கிணைப்பாளர் என்பதை பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இதன் காரணமாக இந்த வழக்கை அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. ஆனால் மேல்முறையீடு செய்த அதிமுகவின் பொதுக்குழு செல்லும். இதனை பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளார். தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தையும் பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் அடுத்த வாரம் ஹியரிங்கில் கூறிவிட்டால் நிச்சயமாக புதிய கட்சியை தொடங்குவதை தவிர பன்னீர்செல்வத்திற்கு வழியே கிடையாது என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சசிகலா அவர்களை வழக்கு முடிந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டிற்கு சென்று சந்திக்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. மரண அடியாக OPSக்கு அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.